Hi, good morning, everyone. Is my screen visible? Yes, Akash, it's visible. Can you make it full screen? In the bottom, there's that presentation icon on the right. Yeah, so it's fine now, right? It's still showing only in PPT. Just give me 1 second, I will share my screen. Okay. இப்போ தெரியுறதா? Yes. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஆகாஷ் இப்போ வெபினார் ஆரம்பிவாங்க. Good morning, everyone. So, இன்னைக்கு வெபினாரோட டாபிக் என்னன்னா எஸ்ஐபியில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா. ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நம்மள நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரே ஃபண்ட்ல தான் பண்ணணுமா, அண்ட் அது எவ்வளோ நாள் பண்ணணும், அண்ட் அது எவ்வளோ அமௌண்ட் பண்ணணும், அதை எப்போ ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வெபினார்ல இதை பத்தி நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து ஆர்டிங்கிற மாதிரி ஒரு சிமிலர் கான்செப்ட் தான் ஆக்சுவலா. ஸோ ஆர்டியில் என்னன்னா வந்து நம்ம மந்த்லி ரெக்கரிங்கா ஒரு சேவ் அமௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். அண்ட் அதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்போ வித் த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து திருப்பி கிடைக்கும். ஸோ எஸ்ஐபி கான்செப்டும் சிமிலர் தான். பட் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிற இடம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்ல வித் த வே ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை எப்போ எவ்வளவு குவான்டிட்டியில பை பண்ணலாம், செல் பண்ணலாம் டிசிஷன்ஸ் எடுத்து ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பண்ணி தருவார். ஸோ இந்த எஸ்ஐபியில வந்து 3 விதமான ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ நம்ம எஸ்ஐபிங்கிறத வந்து டெய்லி கூட பண்ணலாம், டெய்லி 1000 இந்த மாதிரி பண்ணலாம், ஆர் வீக்லியும் பண்ணலாம், ஆர் மந்த்லியும் பண்ணலாம். ஸோ மந்த்லிங்கிற போது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் டேட்ல வந்து இந்த டேட்ல எவ்ரி மந்த் டெபிட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பேசிஸ்னா நீங்க பண்ணலாம். ஸோ இந்த எஸ்ஐபியில் வந்து நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னன்னா வந்து நம்ம மினிமம் எவ்வளவு பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணணும். ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் எதுவும் கிடையாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஃபினான்சியல் கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் ஃபினான்சியல் சிச்சுவேஷன். ஸோ உங்களால எவ்ரி மந்த் கம்ஃபர்டபுளா எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சம் மந்த்ஸ் உங்களால அதிகமாக சேவ் பண்ண முடியும், சில மாதம் வந்து உங்களால கம்மியாக தான் சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க சில மாதம் ரொம்ப அதிகமாக சேவ் பண்ற அமௌண்ட் எடுத்து எஸ்ஐபின்னு போட்டீங்கன்னா அந்த மந்த் உங்களால அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை பண்ண முடியும். பட் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் மந்த்ஸ்ல அந்த அமௌண்ட் உங்களால மீட் பண்ண முடியாது. ஸோ அந்த எஸ்ஐபி வந்து ஆட்டோ கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் இல்லாததுனால. ஸோ அதனால ஆவரேஜா உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுது கம்ஃபர்டபுளா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா எவ்வளவு பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கால்குலேட்டர்ல நீங்க வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அசெட்ஸ் எவ்வளோ, லைபிலிட்டிஸ் எவ்வளோ, உங்களோட லோன்ஸ் உங்களோட எமர்ஜென்சி ரிசர்வ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹெச்எல்வி கம். ஸோ அந்த பேசிஸ்ல உங்களால எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு உங்களால ஒரு அமௌண்ட் கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணலாம். பிகாஸ் சம் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால எஸ்ஐபி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல முன்னாடியே நீங்க வந்து இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு பண்ணணும், எமர்ஜென்சி ரிசர்வ் பில் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால கம்ஃபர்டபுளா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு எஸ்ஐபியை ஸ்மூத்தா கண்டினியூ பண்ணணும்.
ஸோ இது வந்து ஹவு லாங் கேன் எஸ்ஐபி ரன். ஸோ எஸ்ஐபி ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் லைக் என்னென்ன கோலுக்கு நீங்க எஸ்ஐபி பண்றீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கு, லைக் நான் ஒரு 1 இயர்ல வந்து ஒரு டிராவல் பண்ணணும், ஒரு 1 இயர்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பசங்களுக்கு அப்படின்னா வந்து அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல எஸ்ஐபி பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு 1 இயர்க்குன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணணும். இதே உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னா டெஃபினட்டா லைக் நீங்க ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல லைக் 3 to 5 இயர் பீரியட்ல கூட பண்ணலாம். அண்ட் எஸ்ஐபி அந்த ஃபண்ட்ல எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த கோல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி அந்த ஃபண்டோட உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் வேல்யூவேஷன்ஸ் அண்ட் அந்த 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 பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன கேட்டகரியில இருக்கு, ஸோ அதை பார்க்கணும். இப்போ நீங்க திமேட்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் உங்களுக்கு வந்து அதோட பிசினஸ் சைக்கிள் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அதை டைம் பண்ணி எஸ்ஐபி பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து நீங்க சைக்கிளிக்கல் லோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டா அது ஹை போகும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு செல் பண்ணிட்டு வெளியே வந்துடும். பட் இதுவே அண்ட் இட்ஸ் ஆல்சோ சிமிலர் ஃபார் ஸ்மால் கேப்ஸ் அஸ் வெல். ஸோ லைக் எஸ் எஸ்ஐபி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டைம் இந்த மார்க்கெட் பீட்ஸ் த டைமிங்னு வாங்க. பட் தேர் ஆர் சர்டன் கேட்டகரிஸ் இந்த மார்க்கெட் லைக் நீங்க வந்து அதை வந்து லைக் ஹைல இருக்கும் போது ஸ்டாப் பண்றது பெட்டர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் எஸ்ஐபி. ஸோ லைக் நம்ம வந்து எஸ்ஐபியை வந்து லைக் எதுக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் உங்களுக்கு வந்து அது ஒரு சேவிங்ஸ் டூல் மாதிரி தான் லைக் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இப்போ எப்படி நீங்க வந்து லைக் பேங்க்ல லைக் ஆர்டி மூலமா ஒரு பேங்க்ல வந்து சேவ் பண்ணிட்டு வரீங்கன்னா லைக் அது அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவா லைக் இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களோட வெல்த் எரோட் ஆகுறது மாதிரி. பட் வேறஸ் லைக் ஈக்விட்டி சைட்ல உங்களுக்கு வந்து லைக் ஒரு வெல்த் கிரியேஷன் நடக்குது. ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அது ஒரு சேவிங்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அந்த அமௌண்ட் சேவிங்ஸ் வந்து காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது. அந்த அந்த ரிட்டர்ன்ஸும் காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு லைக் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும். ஸோ லைக் நவ் இப்போ வந்து எஸ்ஐபி பண்ணதுல என்னென்ன அட்வான்டேஜஸ்னு பார்ப்போம். சாரி, ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஃபாண்ட் தெரிய மாட்டேன்றது. ஆகாஷ், நான் அடுத்த ஸ்லைட் மாத்திட்டேன். ஓகே, ஸோ Sam, can I continue? Yes, I'll just try to get the font fixed Yeah, okay. in this content. Sorry everyone for the confusion.
Akash, you can continue. Okay. Okay, thanks. Okay, so what is a good savings rate? So சேவிங்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் லைக் சேவிங்ஸ் ரேட்னா என்னன்னா வந்து லைக் உங்களோட ஓவரால் இன்கம்ல எவ்வளோ பர்சன்ட் நீங்க சேவ் பண்றீங்க அதான் சேவிங்ஸ் ரேட். ஸோ ஹெல்தி சேவிங்ஸ் ரேட் கேன் பி எனிவேர் பிட்வீன் 30 to 50%. ஸோ லைக் லைக் உங்களோட ஏர்லி ஏஜ்ல வந்து டெஃபினெட்லி ஒரு சேவிங்ஸ் ரேட் வில் பி ஹை பிகாஸ் யூ ஒன்ட் பி ஹேவிங் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. பட் ஒன்ஸ் யூ கெட் மேரிட் உங்களோட கமிட்மெண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் அண்ட் உங்களோட சேவிங்ஸ் ரேட் கொஞ்சம் குறைய ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் லைக் உங்களால எவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் லாங் டேர்ம்ல லைக் பெட்டரா இருக்கும். ஸோ எஸ், டு ஆன்சர் த கொஸ்டின், ஹெல்தி சேவிங்ஸ் ரேட் வந்து 30 to 50% குள்ள இருக்கணும். ஸோ ஆகாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தி சேவிங்ஸ் ரேட் பார்க்கும்போது அது ஆக்சுவலாக 30 to 50% தான் ஒரு குட் ரேஞ்ச். 50%க்கு மேலே பண்ணால் அது இன்னுமே நீங்கள் வெல்த் கிரியேஷன் உங்கள் டார்கெட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுற மாதிரி வரும். பட் நாங்கள் கரியர் ஆரம்பிக்கும் போது உங்களால் அவ்வளோவா சேவ் பண்ண முடியாது பிகாஸ் அப்போ உங்களோட இன்கமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களோட growth போக போக உங்களுக்கும் அந்த சேவிங்ஸ் ரேட் எப்படி மேலே தூக்கின்னு போகிறதுன்னு தான் ஒரு கோல். ஸோ நீங்கள் அதை பார்த்தம்போது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொஸ்டின் மனசில் வரும்? இப்போ ஸ்டெப் அப் சிப்பில் எவ்வளோ பண்ணலாம், லம்சம்ல எவ்வளோ பண்ணலான்னு தான் மனசில் வரும். ஓகேவா? ஸோ எஸ்ஐபி வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க, நான் எஸ்ஐபி பண்ணால் அது போதும், எனக்கு எஸ்ஐபியில் வந்து மாதம் மாதம் அந்த பணம் போகுது, லம்சம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அந்த லம்சம்ல எல்லா பணமும் ஒரே டைமில் மார்க்கெட்டில் போடுறோம், மார்க்கெட் அங்கேருந்து இறங்கினா என்ன பண்ணுவோம் அந்த பணத்தோட? ஸோ அந்த பயம்லாம் நிறைய இருக்கலாம். ஆனாலும் கூட சில வாட்டி நீங்கள் லம்சம் போடும்போது அந்த ரிஸ்க் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கலாம். ஸோ அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக லம்சம் போடணும். ஒரு நல்ல இன்வெஸ்டர் வந்து ஒரு அட்லீஸ்ட் சே 50 to 70% வந்து அவங்க எஸ்ஐபிலேயே பண்ணிடலாம். ஸோ அதனால் பாதி சேவிங்ஸ் மேலே நீங்கள் மாதம் மாதம் சேவ் பண்ணுற மாதிரி போகும்போது நீங்கள் ரெகுலராக சேவ் பண்ணுவீங்க. அந்த மீதி தட் இஸ் மேபி ஒரு 30 to 50% வந்து நீங்கள் வந்து லம்சமாக போடலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் ஒரு 10%, 5% அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் இது 2 ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணும்போது உங்களோட வெல்த் கிரியேஷன் இன்னுமே ஹோலிஸ்டிக்காக இருக்கும். உங்களால் நிறையவே சேவ் பண்ண முடியும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக போகிற மாதிரி தான் வரும். ஏன்னா அந்த லம்சம் வந்து ஒரு இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் லம்சம் பண்ணும்போது மார்க்கெட் கீழே இருக்கும்போது உங்களோட ரிஸ்க் அன்னைக்கு கம்மி, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இதை விட்டுடுறாங்க. இல்லாட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மார்க்கெட் டைம் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இருக்கும்போது நான் அன்னைக்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுறேன். அந்த மனசுல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகலாம்னா, நீங்க அந்த ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட் அந்த பழக்கமா விட்டுட்டு சேவ் பண்ண பார்க்குறீங்க. ஸோ நிறைய நேரம் என்ன ஆகும்னா, அந்த பணமே இருக்காது. சேவ் பண்ண அன்னைக்கு நீங்க அதுக்குள்ளேயே அந்த பணத்தை செலவு பண்ணிடுவீங்க. ஸோ இது 2மே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா சிப்போட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க ஒரு டிசிப்ளின்டா ரெகுலரா சேவ் பண்ணுறது, உங்களுக்கு அதுலேருந்து பயணம் வந்து காஸ்ட் ஆவரேஜிங் இதெல்லாம் வரும். எஸ்ஐபியோட லம்சமோட ஒரு இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரிட்டர்ன் கொஞ்சம் ஏத்துற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு லம்சமும் பெனிஃபிட் ஆகும். ஸோ இது 2மே பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்னுமே பெட்டரா இருக்கும். அண்ட் ப்ரெசன்டேஷன்ல நீங்க அது பார்ப்பீங்க ஆக்சுவலா எப்படி அந்த ரிட்டர்ன்ஸ் மேலே போகுது, எப்படி வந்து லம்சம்னால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டார்கெட்ஸ் எல்லாமே இன்னுமே சீக்கிரமா அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கேருந்து வந்து மெயின் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஸ்டெப் அப்னா அந்த சேவிங்ஸ் ரேட் மேலே எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம்?
ஸோ ஸ்டெப் அப் வந்து நீங்கள் சப்போஸ் இன்னைக்கு ஒரு 5,000 ருபீஸ் எஸ்ஐபி பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே உங்களால் சேவ் பண்ண முடியல, உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 10% ரெய்ஸ் வருது, சரியா? அதோட ஒரு போனஸ் வருது. அந்த போனஸ் வந்து நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல் அண்ட் உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த 10%ல ஏதாவது கொஞ்சம் பணம் அந்த எஸ்ஐபி 5,000 ருபீஸ்லேருந்து 7,000 ருபீஸ் ஆக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டெப் அப் கேள்வி எப்போ எவ்வளோ ஸ்டெப் அப் பண்ணணும்னா, உங்கள் இன்கம் எப்போவுமே ரேஸ் ஆகும்போது நீங்கள் எஸ்ஐபி கண்டிப்பாக ரேஸ் பண்ணணும். அது எப்போ இப்போ எவ்வளோ ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓ உங்களோட சேவிங்ஸ் ரேட் அந்த 50%க்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே போகணும். அந்த 50% தாண்டின அப்புறம் நீங்கள் உங்களோட டார்கெட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சில சில பேர் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும்போது, அவங்களுக்கு வெல்த் கிரியேஷன் டார்கெட்ஸே மேலே இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக இன்னுமே ஸ்டெப் அப் பண்ணணும். ஆனாலும் சில பேர் வந்து பெருசா வெல்த் கிரியேஷன் டார்கெட் வைக்காமயே அவங்க ஸ்டெப் அப் பண்ண தேவையில்ல. பட் எப்பவுமே நீங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது உங்களோட கரியர் இப்போ இருக்கிற கரியர் விசிபிலிட்டி ஒரு 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். ஸோ 10 வருஷம் கழிச்சு என்ன ரிஸ்க் இருக்கலாம், என்ன மாதிரி கரியர் இருக்கலாம், என்ன மாதிரி இன்கம் க்ரோத் இருக்கலாம், அதெல்லாம் மாறிடலாம். ஸோ அன்னைக்கு நீங்க எப்பவுமே உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அப்போ ஸ்டெப் அப் பண்ணணும். அண்ட் அதை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான். ஸோ அதுதான் பேசிக் ஆஃப் ஹவு யூ ஷுட் ஸ்டெப் அப். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ணுறதுல என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கலாம்? ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னலி மேனேஜ் ஃபண்ட் தான். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. உங்களுக்கு அது தவிர நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோட போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஃபண்ட் செலெக்ஷன் அந்த ப்ரொஃபஷனல் அட்வான்டேஜ் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்கள் அட்வைசரோட போனீங்கன்னா கூட அந்த ஃபண்ட் செலெக்ஷன் அவங்களோட ஸ்கில் செட் அதெல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே வந்து மெயின் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட் கொண்டு வந்துடலாம். முதல்ல ஆகாஷ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எஸ்ஐபினா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பண்ணுறது. ஸோ மாதம் மாதம் இல்லாட்டி தினமே நீங்க சேவ் பண்ணுற பழக்கம் கொண்டு வந்ததுக்கு எஸ்ஐபி ஒரு பவர்ஃபுல் டூல். அப்புறம் 3வது அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஹேவியரல் பயஸ் இருக்கு. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக ஏற்றிடலாம். ஸோ நான் அது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் ஒரு நாள் மார்க்கெட் கீழே இருக்குது, ஒரு 3 மாசமா உங்க எஸ்ஐபி பர்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து, அப்போ வந்து நிறைய பேருக்கு தோணும், ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நான் 3 மாசமா இது பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு லாஸில் தான் இருக்குது, இப்போ பண்ண தேவையில்ல, நிறுத்திடலாம், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்த அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளின், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அதெல்லாம் எஸ்ஐபியோட போயிடும். பிகாஸ் மாதம் மாதம் அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும்போது நீங்கள் அதை இன்டரப்டே பண்ண மாட்டீங்க. அந்த டிசிஷனே திருப்பி எடுக்க தேவையில்லை. ஒரே வாட்டி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அது தானாகவே ஓடும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் 4வது அட்வான்டேஜ் வந்து காஸ்ட் ஆவரேஜிங். இப்போ காஸ்ட் ஆவரேஜிங் பார்க்கும்போது அது என்னன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ இதுக்கு ஒரு சார்ட் போட்டுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் மாதம் மாதம் ஒரு 3,000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க, கரெக்டாக? இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபண்ட் எடுத்திருக்கோம், அதோட என்ஏவி இந்த க்ரீன் லைன் தான். ஸோ இந்த க்ரீன் லைன் பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 80 ருபீஸ் ஒரு யூனிட் அதோட விலை. ஆனால் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த விலை கீழே வந்துட்டு ஒரு 78 ருபீஸில் நிற்கிறது. அப்புறம் அது கொஞ்சம் ஏறிட்டு திருப்பி இறங்குறது ஒரு 4 மாதம் கழிச்சு. அப்புறம் அது மேலே போயிட்டே இருக்கு ஒரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட. ஸோ இதுதான் ஒரு நார்மல் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அந்த என்ஏவி சார்ட் எப்போவுமே மேலேயும் கீழேயும் போகும். ஸோ
இப்போ நார்மலா இன்வெஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு என்ஏவி சார்ட் பார்க்கும்போது, நான் வாங்கின விலையிலேருந்து அது மேல இருக்கா, கீழ இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது, நீங்க எப்பவுமே உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து மேலயும் கீழயும் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ரிட்டர்ன் நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அ இன்னும் அதிகமா பிரைஸ்ல வாங்கிட்டு, அப்புறமா உங்களோட என்ஏவி கம்மியா தான் நிக்கிறது. ஆனாலும் அந்த கம்மியா நிக்கிற இடத்துல சப்போஸ் ஏப்ரல் 2022 பார்க்கும்போது, அ உங்களோட யூனிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 யூனிட்ஸ் வாங்க முடியறது. இந்த எஸ்ஐபிலேருந்து. ஆ நீங்க மார்ச் 2022 பார்க்கும்போது, அது இன்னுமே வாங்கியிருக்கலாம். ஸோ ரைட் சைட்ல பார்க்கும்போது, அது 40 யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஆ ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும்போது, உங்களுக்கு நெறைய யூனிட்ஸ் கிடைக்கிறது. ஸோ எப்பவுமே ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த ஹேட் போட்டுன்னு நெனைக்கணும். எனக்கு இப்போ ஆக்சுவலா என்ன பெனிஃபிட் வருது? எனக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட் வருதா? யூனிட் பெனிஃபிட் வருதா? பிகாஸ் அ யு என்ஏவி கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமா வரும். என்ஏவி மேல இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும். ஸோ எப்பவுமே அந்த இன்வெஸ்டர் வந்து இது 2மே பார்த்துட்டு சொல்லணும். ஓகே எனக்கு இந்த எஸ்ஐபி வேலை பண்றதா? வேலை பண்ணலையா? சில வாட்டி என்ன ஆகும்னா, நாங்க வெறும் ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு அத விட்டுடுவோம். ஸோ நான் அ அந்த உதாரணம் சொன்னேன். சப்போஸ் ஒரு 6 மாசம் நான் ஒரு எஸ்ஐபி பண்றேன். எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒண்ணுமே காட்டல. எனக்கு பேசிக்கா ஒரு 1%, 2% ஒரு வருஷம் கழிச்சு அது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நான் எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது, எஃப்டியே இன்னும் பெட்டரா எனக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு எப்பவுமே தோணும் தட் ஓகே அ இதுக்கு எதுக்கு கன்டின்யூ பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் இந்த ரெட் ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். சப்போஸ் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நீங்க பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல. நீங்க நிப்பாட்டிடுறீங்க அந்த எஸ்ஐபி. அப்புறம் இன்னும் அ 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணிடுறீங்க. அந்த 1 வருஷத்துல இந்த ஃபண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. திருப்பி நீங்க ரீஎன்டர் பண்றீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த ஃபண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 1 இயர். அதனால நான் திருப்பி என்னோட எஸ்ஐபி ஆரம்பிச்சுடுறேன். ஸோ இவங்க 2 பேருக்குமே என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்? கம்பேர் பண்ணிடலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ நான் அந்த ஸ் அ விடாம நான் மாசம் மாசம் எஸ்ஐபி பண்ணும்போது என்னோட ரிட்டர்ன் வந்து ஒரு 22.5% வரும். நான் இ அ அந்த நடுவுல நிப்பாட்டிடுறேன்ல, அந்த 1 வருஷத்துக்கு. அதனாலேயே என் ரிட்டர்ன்ஸ் வந்து 6% கம்மியா வருது. எனக்கு 16% தான் வருது. 17%. ஸோ அ எப்பவுமே இந்த டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அ அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே எஸ்ஐபி எல்லா ஃபண்ட்லயுமே பண்ணலாமா? இல்லாட்டி சில ஃபண்ட்ல மட்டும் தான் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கூட ஒரு கேள்வி வரலாம். அண்ட் அதுவும் இந்த வெபினார்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ, இப்போ வந்து அந்த காஸ்ட் ஆவரேஜிங்கோட பவர் பார்க்கலாம். ஸோ, நீங்க என்ஏவி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது, நீங்க ஆரம்பிச்சம்போது ஒரு ₹81 தான் உங்களோட என்ஏவி. நீங்க முடிக்கும்போது அது கிட்டத்தட்ட ₹160 வந்திருக்கு. ஸோ, அதனா அந்த டைம் பீரியட்லயே அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஸோ, இந்த 2, 3 இயர் பீரியட்லயே நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. ஸோ, அ அதோட மினிமம் வேல்யூ வந்து ₹73. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 10% மைனஸா போயிருக்கு. ஆனா, நீங்க இந்த ஆவரேஜ் காஸ்ட் பண்ணும்போது, அது ₹108 வருது. ஸோ ஆக்சுவலா உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் அ ₹108 உன்னோட மேக்ஸிமம் காஸ்ட் ₹162 நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து ₹80. ஸோ இந்த காஸ்ட் ஆவரேஜிங்னால உங்களோட பிரைஸ் தட் இஸ் நீங்க உங்களோட ரிட்டர்ன்ஸே அதிகமா தான் போகும். ஆப்வியஸ்லி யாருக்குமே அந்த பாட்டம்ல கேட்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியாது அடுத்த மாசம் இன்னுமே கீழ போகுமா? இல்லாட்டி அதே லெவல்ல இருக்குமா? இல்லாட்டி மேல போகுமா? உங்களுக்கு தெரியாது. பட் ஆவரேஜா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ₹3000 பெர் மந்த் உங்களால அந்த என்ஏவி அம் வந்து ஒரு ₹108 தான் இருக்கு. ஒரு ₹110. ஸோ இது மெஷர் பண்ணும்போது நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க முடிக்கும்போது, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு க்ளோசர் டூ யுவர் ஸ்டார்ட்டிங் வேல்யூ தான். ஸோ உங்களோட ஆவரேஜிங் காஸ்ட்னால உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்னுமே ஏறும். உங்கள அ உங்களோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா நீங்க நெறைய யூனிட்ஸ் மார்க்கெட் விழும்போது உங்களால நெறைய யூனிட் சேர்க்க முடியும். மார்க்கெட் மேல போகும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பவர் ஆஃப் எஸ்ஐபி வந்து இதே தான்.
ஓகே. எனக்கு 1 மினிட், ஐ மீன் 1 மினிட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஃபாண்ட் மட்டும் நான் பார்க்குறேன். ஏன்னா இது எல்லாமே தமிழ்ல வரணும். இது வர மாட்டேன்டுது. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 மினிட் டு ஃபிக்ஸ் திஸ். சாரி, இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? Akash, can you see the screen? எஸ் விசிபிளா தான் இருக்கு. ஓகே. அண்ட் டெக்ஸ்டும் விசிபிளா தானே இருக்கு? தமிழ்ல தான் வருது. ஓகே, சூப்பர். சாரி. ஐ ஹோப் இப்போ எல்லாருக்குமே கிளியரா இருக்கு. ஸோ இப்போ பேசிக்கா இப்போ என்ன பேச போறோம்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஆகாஷ் சொன்ன மாதிரி இப்போ என்னெல்லாம் எஸ்ஐபியில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சில பிஹேவியர்ஸ் எடுத்துன்னு வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ முதல்ல வந்து அவங்க செலவெல்லாம் அதிகமாக இருக்கும்போது அவங்க முதல் சொல்யூஷன் அவங்களுக்கு இந்த எஸ்ஐபி இந்த மாதம் நிறுத்திடலாமா. ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதம் செலவு அதிகமாக இருக்கும்போது எஸ்ஐபி நிறுத்திடலாமா. நிறைய பேர் வந்து தெரியும் ஒரு எஸ்ஐபினா ஒரு 3 மாதம் பாஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இன்டரப்ட் பண்ணும்போது நான் காமிச்ச உதாரணத்துல நீங்க பார்த்துக்கலாம் ரிசல்ட் என்ன வரும். ஆக்சுவலா அந்த கடைசி லாஸ் வந்து யாரு அது பேர் பண்ண போறாங்க? இன்வெஸ்டர் தான் பேர் பண்ண போறாங்க. இந்த டிசிப்ளினை விட்டுட்டு நீங்க வெளில இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் பிளான் பண்ணாம நீங்க எஸ்ஐபில இருந்து பணம் எடுத்துட்டு செலவு பண்ணது ரொம்ப வந்து வெல்த் கிரியேஷன்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ கடைசி ரிசல்ட் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லாட்டி ஒரு பிலோ ஆவரேஜ் ரிசல்ட் தான் ஒரு இன்வெஸ்டருக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே இது ஒரு கோல்டன் ரூல். எஸ்ஐபி ஆரம்பிச்சதுன்னா அது நிறுத்தவே கூடாது. ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்கு தனியாவே ஒரு ஃபண்டு இருக்கணும். நீங்க அதை எஃப்டில மெயின்டைன் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கு ஒரு தனி எஸ்ஐபி ஆரம்பிச்சிடலாம். நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணறதுக்கு முன்னாடியே உங்களோட பேசிக் ஃபைனான்சியல் ஹெல்த் வந்து ஒரு சூப்பர் லெவல்ல கொண்டு வந்துடணும். அதை எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து உங்களோட இன்சூரன்ஸ் எல்லாமே சரியா இருக்கணும். இது ரெண்டுமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா முக்காவாசி எமர்ஜென்சிஸ், அன்பிரடிக்டபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்க தானாவே மேனேஜ் பண்ணிடலாம், சேவிங்ஸ் தொடாமையே. ஸோ அந்த அளவுக்கு வரும்போது உங்களோட லாங் டேர்ம் காம்பவுண்டிங் இன்டரப்ஷன் இல்லாமையே அது ஓடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டோன்ட். ரெண்டாவது டோன்ட் வந்து சில வாட்டி நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்போ இப்போ நீங்க ஒரு சேவிங்ஸ் ரேட் டிசைட் பண்ணிடுவீங்க. ஆனா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதோ மனசுல இருக்கும், அடுத்த வருஷம் எனக்கு மால்டீவ்ஸ் ட்ரிப் போகணும், அதனால எனக்கு அதுக்கு கண்டிப்பா காசு வேணும். எங்கேருந்து அந்த காசு வாங்கிக்கலாம்? ஸோ அதை வந்து நீங்க பிளான் பண்ணும்போது ஓகே என்னோட லாங் டேர்ம் எஸ்ஐபி நான் குறைச்சிடுறேன், அங்கேருந்து ஒரு 5000 rupees நான் மாசம் மாசம் சேவ் பண்ணிட்டு அங்கேருந்து நான் அந்த பைசா எடுத்துட்டு மால்டீவ்ஸ்க்கு போறேன்னு இருக்கும்போது நீங்க உங்களோட காம்பவுண்டிங் ரன் ரேட்டும் ரெடியூஸ் பண்ணிடுறீங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன். அண்ட் எப்பவுமே ஒரு ஸ்டெப் டவுன் வந்து கீழே போகிறது, மேலே போகிறது இல்லை. ஸோ பேசிக் சொல்யூஷன் வந்து நீங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது உங்களோட எல்லா டார்கெட்ஸும் சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம். நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணும்போது உங்களோட டார்கெட்ஸ் எல்லாமே இன்னுமே டிஸ்டன்டா போகும்.
ஸோ இதனால நீங்க பிளான் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதுவும் நீங்க அதுக்கு தனியாவே நீங்க சேவ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க அத பிரையாரிடைஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, எனக்கு இந்த மைல்ஸ்டோன் இந்த வருஷத்துல ரீச் ஆகுறதுன்னா, நான் கண்டிப்பா இன்னுமே சேவ் பண்ணணும் இன்னைக்கு. நீங்க உங்களோட மைல்ஸ்டோன்ஸ் தாண்டின அப்புறம், சில வாட்டி மார்க்கெட்டே உங்களோட போர்ட்ஃபோலியோ மேல எடுத்துன்னு போகும். அப்போ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இத ஒரு பிளான் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸ்டெப் டவுன் பண்ணும்போது நீங்க தான் அந்த அ டிஸ்அட்வான்டேஜ பேர் பண்ண போறீங்க. ஸோ அடுத்தது வந்து எங்கலாம் எஸ்ஐபி பண்ணலாம்? இந்த வருஷம் பேசிக்கா நெறைய இன்வெஸ்டர்ஸ் என்எஃப்ஓஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு அவங்க அ வெரி நேரோ தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு புது இன்வெஸ்டர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஓகே, நான் கொஞ்ச நாள்ல சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயே நான் எஸ்ஐபி பண்ணிடலாமா? அதுலயே நான் எஸ்ஐபி பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வெறும் ஒரு 1 இயர், 3 இயர், 5 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு, அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க சொல்லிடுறாங்க, ஓகே, நான் இந்த ஃபண்ட்லயே எஸ்ஐபி போட்டுடுறேன். ஆனாலும் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல உங்களோட ரிஸ்க் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ எதனால அந்த அதிகமா ரிஸ்க் இருக்கு? ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸே சைக்கிளிக்கலா தான் இருக்கும். அதுனா அ எல்லாத்துக்குமே ஒரு தீம்ல வேல்யூவேஷன்ஸ் வந்து சில நேரத்துல கம்மியா இருக்கும். அப்புறம் அந்த தீமோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அந்த வேல்யூவேஷன்ஸ் ஏறிண்டே போகும். அப்புறம் அந்த தீம் வந்து அதனால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில குரோத் க்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அது நார்மலைஸ் ஆகும்போது நெறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த சினாரியோல பணம் லூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ எப்பவுமே ஒரு சைக்கிளிக்கலா அ நடக்கிற ஃபண்ட் வந்து தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். ஸோ இதுல பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நீங்க பணம் போட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அ லோ பெர்ஃபார்மன்ஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுல நடுவுல நிறுத்துற எஸ்ஐபி இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணறதும், நீங்க கிடைக்கிறதுக்கும் ஒரு பிக் கேப் இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா அந்த எஸ்ஐபி கன்டின்யூ பண்ண மாட்டீங்க. அண்ட் ஒரு லாங் டெர்ம் ஓரியன்டேஷன் கூட இருக்காது இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல. ஸோ எல்லாருக்குமே தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் சூட் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் மேட்டர் வந்து யாருக்கு சூட் ஆகும்போது கூட நீங்க தீம் வந்து இந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்னு நீங்க யோசிச்சுட்டு தான் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்ல எஸ்ஐபின்னு ஆரம்பிக்க கூடாது. எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது. ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். அந்த செக்டர் நல்லா பண்ண முடியுமா? அந்த வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க அ செக்டாரல் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்க்கும்போது, அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து எப்பவுமே மார்க்கெட்க்கு அடாப்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து சப்போஸ் லார்ஜ் கேப் வேல்யூவேஷன்ஸ், ப்ளூ சிப் வேல்யூவேஷன்ஸ் கம்மியா இருக்கும்போது, அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மோஸ்ட்டா அந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆ சப்போஸ் இன்னும் 2 வருஷத்துல மிட் அண்ட் ஸ்மால் கேப் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, அந்த ஃபண்ட் வந்து அதே மாதிரி மார்க்கெட்ல அந்த செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ சில ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல் வெதர் ஃபண்ட்ஸா நீங்க யோசிக்கலாம். ஆ அண்ட் சில ஃபண்ட்ஸ் வந்து நீங்க ஆ கண்டிப்பா பார்க்கணும். இந்த நேரத்துல இந்த ஃபண்ட்ல எஸ்ஐபி கரெக்ட்டா இல்லையான்னு நீங்க யோசிச்சுட்டு பண்ணிடலாம். ஸோ தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல என்ன நல்லா வேலை பண்ணணும்னா, நீங்க லம்ப் சம்ஸ் கூட போட்டுடலாம். ரைட் டைம், ரைட் இன்வெஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா செக்டோரல் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல லம்ப் சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது, நீங்க பாஸ்ட் 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபண்ட்ல பார்க்குறீங்க. அது நல்லா இருக்கு. ஃபண்ட் மேனேஜரும் நல்லா இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்க ஒரு அ முடிவு எடுக்கிறீங்க. எனக்கு இந்த ஃபண்ட்லயே நான் எஸ்ஐபி போட்டுட்டேன். நான் எஸ்ஐபி போட்டா போதும். அதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அந்த மென்டாலிட்டி கரெக்ட்டா இல்லையான்னு நாங்க பார்க்கணும். ஸோ இப்போ அ இந்த சிப் அண்ட் ஃபர்கெட் மென்டாலிட்டி வந்து வேலை செய்யாது. ஏன்னா, நீங்க எஸ்ஐபி பண்ணும்போது சில வருஷத்துக்குள்ளேயே அந்த எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ ஒரு லம்ப் சம் போர்ட்ஃபோலியோவா ஆயிடும். சப்போஸ் நீங்க ஒரு
20,000 எஸ்ஐபி போடுறீங்க. அந்த வருஷத்துக்குள்ளேயே அது ரஃபா 2.5 lakhs ஆகும். 2 வருஷத்துல அது 5 lakhs ஆகும். ஸோ அந்த எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ தானாவே ஒரு லம்சம் போர்ட்ஃபோலியோவா ஆயிடுது. நீங்க ஒண்ணுமே பண்ணாமையே அது பெருசா ஆயிடுது. ஸோ அதனால நீங்க சிப் அண்ட் பக்கெட் எப்பவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு மந்தோட இன்ஸ்டால்மெண்ட் லாங் டேர்மா ஆயிடும். கரெக்டா? ஸோ உங்களோட லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் யூனிட்ஸ் கணக்கு இருக்கு. உங்களோட எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ லம்சம் போர்ட்ஃபோலியோ ஆயிடும். அண்ட் 3வது வந்து மார்க்கெட் மாறும்போது நீங்களும் பார்க்கணும், இந்நேரத்துக்கு நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணணுமா, இல்லாட்டி எஸ்ஐபி ஸ்டெப் அப் பண்ணணுமா, இந்த டிசிஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஸோ சிப் அண்ட் ஃபர்கெட் கண்டிப்பா யாருக்குமே வேலை செய்யாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஓரியன்டேஷன் இருக்கணும். நீங்க மினிமம் ஒரு 3 to 5 years வச்சுட்டு தான் ஒரு எஸ்ஐபியே ஆரம்பிக்கணும். அண்ட் நடுவில் சப்போஸ் வேல்யூவேஷன்ஸ் ஏறிட்டுனா நீங்க அந்த எஸ்ஐபி பாஸ் பண்ணணுமா, வேற ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி பண்ணலாமா, இந்த கேள்வி எல்லாமே வரலாம். அண்ட் இதனால நீங்க எப்பவுமே உங்களோட எஸ்ஐபிஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணணும். ஸோ இப்போ நாங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல எஸ்ஐபிஸ்ல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒரு சீக்ரெட் சாஸ் மாதிரி உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ஒரு தயார் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து இந்த மெசேஜ்ல எஸ்ஐபின்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிடுங்க. 9384802285. ஸோ வெறும் ஒரு எஸ்ஐபின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹேண்ட் புக் எல்லாமே கிடைச்சிடும். அண்ட் உங்களுக்கு இந்த வெபினார் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க அந்த நம்பர்லயே ஷேர் பண்ணிடலாம். ஸோ இதோட நான் வந்து திருப்பி ஆகாஷ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்னா என்ன, மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல நாங்க என்ன பண்றோம், அண்ட் நீங்களும் இந்த ஜேர்னில என்ரோல் பண்ணிடலாம். அண்ட் யூ கேன் பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் டு ஆகாஷ். தேங்க்யூ சம்யுக்தா. ஸோ நான் MPW என்ன பண்றோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ஆர்டிகல் ஷேர் பண்ணியிருந்தாங்க மணி கண்ட்ரோல். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் வீக் மணி கண்ட்ரோல் ஒரு ஆர்டிகல் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்டிவ் எஸ்ஐபிஸ் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் ஆனது வந்து 3rd ஹையஸ்ட்ல இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் கீழே விழும்போது எஸ்ஐபி ஸ்டாப் ஆகுறது ஹை ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி 2nd ஹையஸ்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜூன் மந்த். ஸோ அண்ட் இதுதான் 3rd. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மே 2022 டைம்ல நடந்துச்சு. ஸோ இந்த 3 டைம்லயுமே மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே போனது தான். ஸோ ஜூன் அப்போ வந்து எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. எலெக்ஷன்ஸ் முன்னாடி வந்து மே மந்த்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி நவம்பர்லயும் அக்டோபர் டைம்ல மார்க்கெட்ஸ் கரெக்ட் ஆச்சு, நவம்பரும் கரெக்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து இப்போ மார்க்கெட் கீழே போகும்போது நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அந்த எஸ்ஐபி பண்ணலாமா வேணாமா. பட் வெரஸ் உங்க மார்க்கெட் கீழே போகும்போது சம்யுக்தா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களே, NAV கீழே போக போக உங்களால யூனிட்ஸ் அதிகமா வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். யூனிட்ஸ் உங்களால அதிகமா அக்யூமுலேட் பண்ணாதான் உங்களோட ரிட்டர்ன்ஸும் எக்ஸ்ட்ரா மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் தான் பண்ணணும். ஆக்சுவலா மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் தான் பண்ணணும், ஸ்டெப் அப் பண்ணணும். ஸோ இங்கதான் வந்து நான் உங்களுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஸோ இந்த ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்ஐபி ஸ்டெப் அப் பண்ணலாம். அதே மாதிரி எந்த இடத்துல நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏதாவது இடத்துல வந்து நம்ம பண்ற ஃபண்ட்ஸே ஓவர் வேல்யூடா இருந்துச்சுன்னா அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேற எங்க சேனலைஸ் பண்ணலாம். ஸோ இத மாதிரி எவ்ரிதிங் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ்ல டிசிஷன்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்டிங் ஜேர்னியை ஸ்மூத்ஃபுல்லா கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீக்லி வெபினார்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் நாலேஜையும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு MPWல நாங்க பண்ற திங்ஸ். ஸோ
இப்போ இதோட அவுட்கம்னா வந்து லைக் உங்களோட வந்து லைக் டிசிப்ளின்டா லைக் இது பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி லைக் உங்களால வந்து கோல்ஸ் வந்து இன்னுமே லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1 crore தான் வந்து லைக் இப்போ ஒரு 20 இயர்ஸ் ஆகுது இப்போ ஓன்ல பண்ணி அப்படின்னா லைக் அந்த டைம் பீரியடை குறைக்கிறது தான் லைக் எம்டபிள்யூட மெயின் அப்ஜெக்டிவே ஆக்சுவல். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு கோடி மட்டும் தான் அச்சீவ் பண்ணணும் இல்லை, அதை எவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எம்டபிள்யூட மெயின் ஆஸ்பெக்ட். ஸோ லைக் ப்ரெசன்டேஷன்ஸ் அவ்வளோதான். லைக் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்க சாட் பாக்ஸ்ல உங்க கொஸ்டின்ஸ் கேட்கும். வில் பி ஹாப்பி டு அட்ரஸ். ஓகே. முதல் கேள்வி வந்து கேன் வி எக்ஸ்பிளைன் ஆன் இஎல்எஸ்எஸ்? ஆகாஷ், நீங்க இதை எடுத்துக்கிறீங்களா? யா ஷூர். ஸோ இஎல்எஸ்எஸ்னா வந்து அது வந்து ஒரு டாக்ஸ் சேவர் ஃபண்ட். ஸோ இஎல்எஸ்எஸ்னா ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம். ஸோ எவ்ரி இயர் வந்து லைக் நம்ம வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் இல்லையா? ஸோ அதுல வந்து செக்ஷன் 80C வந்து லைக் 1.5 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இஎல்எஸ்எஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 80C செக்ஷன் கீழே லைக் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து லைக் நீங்க ஷோ பண்ணிக்கணும். ஸோ இஎல்எஸ்எஸ்ல ஒரே ஒரு இது என்னன்னா இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டிஸ், லைக் இஎல்எஸ்எஸ்க்கு வந்து 3 year லாக்இன் பீரியட். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அதை நீங்க ரெடீம் பண்ணணும்னா 3 yearsக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அண்ட் லைக் செக்ஷன் 80Cல இஎல்எஸ்எஸ் மாதிரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுவும் லைக் கவர் ஆகும். பட் எஸ், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், 80C கீழே இஎல்எஸ்எஸும் லைக் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லைக் நீங்க ஷோ பண்ணணும். ஓகே. ரெண்டாவது கேள்வி வந்து கேன் ஐ இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் மை சைல்ட்ஸ் நேம்? ஓகே. ஸோ எஸ் சார், நீங்க லைக் உங்க லைக் சைல்ட் நேம்லயும் பண்ணலாம். ஸோ ஈவன் இஃப் தேர் மைனர் லைக் வி கேன் இன்வெஸ்ட் உங்களோட சைல்ட் நேம்ல பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ லைக் அவங்களோட கோல் லைக் எஜுகேஷனுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கான இருந்தாலும் லைக் பண்ணலாம். ஸோ யார் பேர் வேணாலும் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் Q&Aல ஒரு கேள்வி வந்திருக்கு. Will there be any recommendation suggestions to redeem the existing funds when there is high valuation in the market, and also advice for moving to another fund? How are you making it happen to the investors, especially who are in M2W program? சரி, நான் இந்த கேள்வி ஆன்சர் பண்றேன். ஸோ ஆக்சுவலாக வி ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் இன்வெஸ்டர்ஸ் இன் M2W. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி வி வில் ஐடென்டிஃபை என்ன ஃபண்ட் சூட் ஆகும். அப்புறம் வாரம் வாரம் இந்த மாதிரி வெபினார்ஸ் பண்ணுறோம். லம்சம்க்கு கால் கொடுக்குறோம். சப்போஸ் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோஸ் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணுறோம் கிளைண்ட்ஸோட. இன்டர்னலி வி டூ இட். கிளைண்ட் ஓடியும் தனியாக வி டூ இட் வென் ரிக்வயர்ட். அண்ட் ஸோ எப்போவுமே தெர் இஸ் அ கால் டு ஆக்ஷன். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு வி ஆர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் தி இன்வெஸ்டர் கேன் டூ, வாட் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ஹவு தே கேன் பார்ட்டிசிபேட் இன் தட். ஸோ வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது வி வில் டெஃபினெட்லி லுக் அட் புக்கிங் ப்ராஃபிட்ஸ். அது ஏற்கனவே இந்த வருஷம் whoever has been with us in M2W, they know that we have already started that process. அதே மாதிரி எங்க வேல்யூவேஷன்ஸ் கம்மியா இருக்கும்போது அங்க கூட we have given recommendations as to what are the funds that they can invest in. So இந்த ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் a lot about hand holding and guiding the investor. ஏன்னா ஒரு மார்க்கெட்ல நிறைய முடிவு எடுக்கணும் and many options and opportunities are there. So அது எல்லாமே பார்த்துட்டு we are focusing on how to get the best for the investor with the mutual fund space. Okay.
So in the question 1 crore in 10 years, I'll just run some calculations and come back. But Akash, other question you can take. Yeah, okay. If we have account with other brokers, is it required to open with your preferred broker? So yes sir. So MPW programல like எங்களோட எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே யுனானிமஸா லைக் ஒரு ஒரே ஒரே broker தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டி லைக் எங்ககிட்ட MPW கீழே லைக் வில் பி ஓப்பனிங் அக்கௌண்ட் இன் NSE. அந்த அந்த பிளாட்ஃபார்ம் தான் நாங்க லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ரஃபா நீங்க பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே நீங்க மாசம் மாசம் வெறும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 ரைட் அண்ட் வெறும் மாசம் மாசம் நீங்க எஸ்ஐபி போடுறீங்க. 10 வருஷத்துல நீங்க ஒரு 55,000 rupees 50 to 60,000 rupees எஸ்ஐபி போடும்போது கண்டிப்பா நீங்க 1 crore டார்கெட் ரீச் பண்ணிடலாம். பட் அந்த 50 to 60 எஸ்ஐபி நீங்க வருஷம் வருஷம் நீங்க ஸ்டெப் அப் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் அந்த 50,000 rupees நெக்ஸ்ட் இயர்ல 55,000 rupees பண்றீங்க, 2வது வருஷத்துல அது 60,000 rupees ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்க வருஷம் வருஷம் ஸ்டெப் அப் பண்ணும் போதீங்கன்னா அந்த 10 இயர்ஸ்க்குள்ளேயே ஐ மீன் மேபி ஒரு 7-8 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களால அந்த டார்கெட் ரீச் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Can I start SWP? How to do it? Yes sir. So like SWP பொறுத்த வரைக்கும் லைக் இனிஷியலி லைக் நீங்க ஒரு லம்சம் மாதிரி ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுல இருந்து லைக் ஒரு போர்ஷன் வந்து நம்ம லிக்விட் ஃபண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைக் உங்களோட மந்த்லி ரெக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி லைக் SWP பிளான் பண்ணும். ஸோ லைக் யூ கேன் ஜஸ்ட் லைக் ஐ கேன் கெட் பேக் டு யூ ஆன் திஸ். வி கேன் ஹேவ் அ பர்சனல் பிரைவேட் டிஸ்கஷன். ஓகே, அடுத்த கேள்வி வந்து இஃப் வி இன்வெஸ்ட் ஃபுல் அமௌண்ட் இன் எஸ்ஐபி ஹவு கேன் வி இன்வெஸ்ட் இன் லம்ப் சம் எஸ்பெஷலி நோ போனஸ் அவைலபிள் அண்ட் ரெகுலர் ஜாப், எப்படி பிளான் பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. நீங்க எஸ்ஐபி எல்லாமே எஸ்ஐபியில் போடுறீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் யுவர் எஸ்ஐபி நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போடணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு டெட் ஃபண்ட்ல போட்டுடலாம். அதுல முக்கியமான என்ன விஷயம்னா அதுல எக்ஸிட் லோட் ஒண்ணுமே இருக்கக்கூடாது அண்ட் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ நீங்க இந்த லிக்விட் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணும்போது உங்களுக்கு ஒரே நாள்ல அந்த பணம் திருப்பி பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு லம்சம் பண்ணும்போது நீங்க எப்பவுமே அந்த பணம் எடுத்துடலாம் அண்ட் லம்சம்ல போட்டுடலாம். அதே ஏஎம்சியில் நீங்க எஸ்ஐபி ஓடுறீங்க லைக் ரன் பண்றீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கே நீங்க ஸ்விட்ச் ஆல் யூனிட்ஸ் கொடுத்துட்டு அதே டிரான்சாக்ஷன் உங்களால முடிச்சிடலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு 50-50 இல்லாட்டி 70-30 அந்த மாதிரி எஸ்ஐபி அண்ட் லம்சம் நீங்க கண்டிப்பா ஸ்பிளிட் பண்ணதுக்கு உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி மே செலக்ட் அ ஃபண்ட் ஃபார் ஒன்லி லம்சம் தட் இஸ் எவ்ரி டிப். நீங்க செலக்ட் பண்ணலாம், ஆனா ஒரு கரெக்ஷன்லயும் அதே ஃபண்ட் வேலை பண்ணுமா எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் சில நேரத்துல நீங்க பார்க்கும்போது சப்போஸ் இண்டெக்ஸ் விழும்போது மெயினா அது சில வாட்டி இட் கேன் பி பேங்கிங் ஸ்டாக்ஸ் தட் ஆர் காசிங் த இண்டெக்ஸ் டு ஃபால். சில வாட்டி இட் கேன் பி எஃப்எம்சிடி ஸ்டாக். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நீங்க லம்சம்ஸ் போடணும். பிகாஸ் இல்லாட்டி நீங்க இண்டெக்ஸ்லயே அந்த இண்டெக்ஸ் விழும்போது நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல லம்சம் போடுறீங்கன்னா அதுவும் இஸ் அன் ஓகே ஸ்ட்ராட்டஜி. Which fund is suitable for me? I am 53 years old. So it depends on. So we need to check your உங்களோட லைக் என்ன கோலுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளோ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் அதே மாதிரி லைக் உங்களோட ரிஸ்க் அபிடேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு லைக் வில் பி செலக்டிங் ஃபண்ட்ஸ் ஃபார். ஸோ லைக் பட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சினாரியோவில் உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணும். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த Q&Aல இன்னும் 2 கேள்வி வந்திருக்கு. அண்ட் அபவுட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சிருக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல ஆக்சுவலா உங்களுக்கு 6 to 8 ஃபண்ட்ஸ் மேல உங்களுக்கு தேவைப்படலை நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது. பிகாஸ் ஒரு ஃபண்ட்லயே உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஸோ நார்மலா ஒரு 40-50 ஸ்டாக்ஸ் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். ஸோ ஒரே கேட்டகரியில நீங்க 3 ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுலயே நிறைய ஓவர்லாப் இருக்கும். ஸோ ஒரு 6 to 8 ஃபண்ட்ஸ்குள்ள நீங்க ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணறதுக்கு பண்ணலாம்.
ஸோ அதுக்கு மேலே இருக்கும்போது அன்லெஸ் அந்த ஃபண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஆட் பண்ணுது, அது இல்லாமல் there is no point in diversifying or over diversifying the portfolio. And it doesn't matter what the goal is or what the timeline is or how old you are. This is a general rule of thumb. எல்லாருமே இந்த ரூல் ஃபாலோ பண்ணிடலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் 10 ஃபண்ட்ஸ் இருந்தால் போதும். So just excuse me, I have another webinar at 11 o'clock. So Akash will take over with all the Q&A. And thank you everyone for joining us today and participating and asking such important questions. We would like to connect with you in the future. And I have just also shared our screen. If you want to get in touch with us, you can get in touch with us at Milestones to Wealth. In the chat box, I will just put the number and you can just say hello on WhatsApp. So thanks once again. Akash, please feel free to take over. Yeah, thanks, Samyukta. Will there be any recommendations or suggestion to redeem existing funds when there is high valuation in the market? And also advise me moving to another funds. How are you making it happen to the investors, especially who are in MWP program? So like as Samyukta said, உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சார். ஸோ அவங்க தான் வந்து லைக் உங்ககிட்ட ரெகுலரா டச்ல இருப்பாங்க. ஸோ லைக் உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன நடக்குது, மார்க்கெட்ல லைக் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ரெகுலர்லி லைக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் லைக் உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ லைக் எனி அப்டேட்ஸ் ஆர் சேஞ்சஸ் உங்க போர்ட்ஃபோலியோ நடக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ லைக் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் டவுட்ஸுமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைக் ஓவரால் லைக் டீம்கிட்ட இருந்து என்னென்ன இன்புட்ஸ் உங்களுக்கு சொல்லணுமோ லைக் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும் அவங்க லைக் பிட்வீன் த ஸ்ட்ராட்டஜி டீம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் யூ த இன்வெஸ்டர். What will be the expense rate in the MW compared to direct expenses? So average expense ratio like regular plan la vandu 1.5% in the range la irukum sir. So idudha, so direct vida yes, you will be paying a premium in regular plans, and on the regular plan oda expense ratio la enga fees cover ஆகும். So adha thavadhu neenga edho fees pay panna mattinga. But as I said, இதை justify பண்ற மாதிரி like will be able to guide you. So like இப்போ எப்படி சொல்றது, so like நிறைய எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் டைரக்ட்ல ஆல்மோஸ்ட் 50% get stopped in 1 year, within 1 year. So within 1 yearங்கிற போது லைக் நம்ம எக்ஸிட்லோட 1% பே பண்ணும். ஸோ அந்த 1% லைக் நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம்க்கு லைக் சேம் ஃபண்ட் கரெக்டான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது லைக் உங்களுக்கு இத மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ் அவாய்ட் ஆகுது. Do I get a timely review of the MF portfolio once in a while under MW? Yes, sir. So like we'll be நாங்க உங்க போர்ட்ஃபோலியோ ரெகுலரா ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் லைக் எவ்ரி குவார்ட்டர் லைக் எங்க ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து பர்சனலாவே லைக் ஒரு கிளையண்டோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிட்டு லைக் என்னென்ன ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு லைக் நாங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன் ஆன் ஒன். அண்ட் ஆல்சோ லைக் உங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதையுமே நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதுல வந்து என்னென்ன ஓவர் வேல்யூடா இருக்கோ அதெல்லாம் வந்து லைக்
உங்களுக்கு லைக் லிக்விடேட் பண்ண சொல்லுவோம். அண்ட் எதெல்லாம் வந்து கரெக்டான ரீசனபிள் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கும் அது நீங்க ஹோல்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ எஸ், பர்சனல் ப்ரைவேட் இருக்கிறதும் சரி, லைக் எங்ககிட்ட MW கீழே நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ணி லைக் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். So if there is no other questions, I think we can close. Thank you. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சாட்டர்டே மார்னிங் ஜாயின் பண்ணதுக்கு. ஐ திங்க் டெஃபினட்டா லைக் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா லைக் நீங்க எங்களோட சென்ட்ரல் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ லைக் வில் பி ரீச்சிங் அவுட் டு யூ பர்சனல். தேங்க்யூ எவ்ரிவன்.